அனைவருக்கும் வணக்கம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் இ-ஷாப்பிங் மொபைல் ஆப். இந்த பைமோட் இ-ஷாப்பிங் மொபைல் ஆப் ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் கம்பெனி. இந்த பைமோட் மொபைல் ஆப்பினுடைய லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆண்ட்ராய்ட் ஃபோனாக இருந்தால் ப்ளே ஸ்டோரிலும், ஆப்பிள் ஐஃபோனாக இருந்தால் ஆப் ஸ்டோரிலும் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இந்த மொபைல் ஆப் உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்களை இந்த மொபைல் மூலிமா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறோம். நன்றி. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான்? ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம்? எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக, அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். எனக்கு பண பிரச்சனை இருக்கக்கூடாது. என்ன இருக்கக்கூடாது? முதல்ல பணம் பிரச்சனைக்காக செய்யலை, பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் செஞ்சுக்கிறாங்க. அதனால பணம் பிரச்சனையை தராது. பணம் இல்லைன்னா தான் உங்களுக்கு பிரச்சனை. பணம் எப்பவுமே பிரச்சனை வராது. சும்மா சொல்லுங்கிறான். பணம் என்ன தராது? பெரிய பிரச்சனையாக வந்தால் கூட பணத்தாலே அடிக்கலாம். உன்னை வெட்டுறதுக்கு ஒருத்தங்க ஒரு 10 லட்ச ரூபாய் ஏற்பாடு பண்ணி உனக்கு வெட்ட அனுப்பிச்சிக்கிறான்னா, நான் ஒரு 11 லட்சம் தரேன்னா என்ன பண்ணுருவான்? அவனுக்கு என்ன தான் வேணும்? அவ்வளோ நேர்மையெல்லாம் இல்லை. பணத்துக்காக ஒருத்தன் வெட்ட வரான்னா அவனுக்கு பணம் தான் குறிக்கோளே தவிர உன்னை வெட்டுறது குறிக்கோளே கிடையாது. அதனால் பயப்பட வேண்டியது இல்லை. நிறைய பேர் சொல்லி இருப்பாங்க, கழுத்து வரைக்கும் காசு இருந்தால் அதுதான் உனக்கு எஜமானன். அப்படியா? அதுக்கு மேலே இருந்தால் அது உனக்கு எஜமானன், இது எல்லாம் சும்மா புழுறானுங்க. அவன் அவ்வளோ பணம் வச்சுங்கிறான், கழுத்துக்கு மேலே போச்சு குத்துருவான்? குடிக்க மாட்டான். பணம் வச்சுக்கிறோம், கழுத்துக்கு மேலே தான் தளம் போட்டு வச்சுக்கிறோம். இந்த தளம் எதனால் போட்டான்? பணம் இருக்கிறதுனால. சரி, பணம் எனக்கு இருக்குது, எனக்கு கீழே தரணும் நீங்கள் வச்சுருந்தா என்ன இருப்பேன்? நம்ம குண்டினே என்ன பண்ணியிருப்பான்? அதனால் பணம் நிமிர வைக்குமே தவிர உன்னை என்ன பண்ணாது, குனிய வைக்காது. போய் சொல்கிறானுங்க. பணம் உன்னை வாழ வைக்கிறதுக்கான கருவி. பணம் உன்னை வாழ வைக்கிறதுக்கான கருவி. பணம் பிரச்சனை ஏன் வந்தது? பணம் எப்படி எனக்கு பிரச்சனையாக வந்தது? பணத்தை உன் கைக்கு எத்தனை வர முடியல, அவ்வளோதான் பிரச்சனை. பணம் என்ன வரல, கைக்கு வரலையா, செலவு பண்ண வரலையான்னா கைக்கு செலவு பண்ணால் தான் பணம். கைக்கு இருந்தால் கூட என்ன இல்லை, பணம் அது இல்லை. பணம்னு ஒரு வகுப்பு நடத்துகிறேன், அது இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். பணம் ஒரு பிரச்சனை கிடையாது. முதல்ல என்ன புரிஞ்சுக்கணும்? பணம் ஒரு பாதுகாப்பு கவசம். பணம் ஒரு பாதுகாப்பு கவசம். மதிப்பு, மரியாதை எல்லாம். பணம் எது வரைக்கும் பாயம்? பாதாளம் வரைக்கும் பாயம். பையாய் பொன் கொண்டோர் பொய்யாய் சொன்னாலும் மெய்யாய் போகும் அடி குதம்பாய். ஆளுக்கு 500 ரூபாய் கொடுத்துட்டு நான் சொல்றதுக்கெல்லாம் ஆமா சொல்லலாம் சொல்லுவாங்க. யாருன்னா கேட்டாங்கன்னா இது தப்பாகுது, அது போய் ஆமா சொல்றீங்களேன்னா 500 ரூபாயா அப்படின்னுவான். அரசியல் கூட்டங்கள்லாம் பெரும்பகுதி எப்படி தான் நடக்குது? அவ்வளோதான். ஒரு பிரியாணி பிரியாதான். நீங்கள் வாங்க மாநாட்டுக்கு 1000 ரூபாய் கொடுங்கண்ணா வருவான்னு நினைக்கிறீங்க? நாங்கள் ஒரு கட்சி வச்சுக்கிறோம், 1000 ரூபாய் கொடுத்து சேருங்கண்ணா, யாருன்னா சேருவான்னு நினைக்கிறேன்? கட்சியில் சேர்த்து பெரிய விஷயம். இதில் வர 1000 ரூபாய் வர போடாட்டுருவான். ஆமாம், இருக்கணும் ஓட்டுருவான் விட்டு. அப்படித்தானே? இவர் கட்சி வச்சு பேர், இவருக்கு நான் 1000 ரூபாய் கொடுத்துட்டு கட்சியில் சேருவாங்க, போய் ஆடிடுவாங்க. அப்படித்தாங்குது எங்கள் கட்சி. இருக்கட்டும், அது அந்த பக்கம். பணம் பிரச்சனை கிடையாது. பணம் உன் கைக்கு வரணும். பணத்தால் நான் பிரச்சனையோடு இருக்கிறேன் சொல்லாத. பணம் இல்லாமல் பிரச்சனையோடு இருக்கிறேன். பணத்தை வர வைக்கிறது எப்படி? இதுதான் கேள்வி. இப்படி தான் கேட்கணும். இப்போது பணத்தை வர வைக்கிறது எப்படின்னு ஒரு எல்லாம் எம்எல்எம் கிட்ட சொன்னாங்கன்னு வச்சிங்க. ஒன்றும் இல்லைங்க, 10 ரூபா என்னது இந்த ரசீது, 10 ரூபா கொடுத்து வாங்கிக்கோங்க. நான் ஒரு 10 ரசீது தருவேன். 10 ரசீது தருவேன். நீங்கள் 8 ரூபாய் என்கிட்ட கொடுத்துடணும், 2 ரூபாய் நீங்கள் எடுத்துக்கலாம் 10 பேர்கிட்ட வாங்கி. அப்போ எனக்கு உனக்கு எவ்வளோ வரான்? 20 ரூபாய். என்கிட்ட 10 ரசீதை எவ்வளோ கொடுத்து வாங்கினீங்க? ஒரு 10 ரூபாய் கொடுத்து வாங்கினீங்க. அந்த 10 ரசீதை எதுவுமே விற்றீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்? 20 ரூபாய் வரும். அப்படின்னோடனே நீங்கள் சொல்லுவீங்க உங்களுக்கு 80 ரூபாய் வருமேன்னுவீங்க. இல்லைங்க, உங்களை மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்களா, உங்களுக்கெல்லாம் நான் கொடுக்கணும். அப்போ நீ 20 ரூபாய் வரணுன்றதுக்காக நீ என்ன பண்ணுவே? எல்லாருக்கிட்டையும் ஒரு 10 பேர்கிட்ட 10 ரூபாய் வாங்குவேன். இப்படியே வாங்கிட்டு போனேன்னா ஒருத்தன் உஷாராகி என்ன பண்ணுவாங்க, நான்லாம் 10 ரூபாய் தர மாட்டேன், நான் 10 பேர் போய் ஏமாற்றவும் மாட்டேன். அப்போ அது எம்எல்எம்ன்ற ஒன்று நிறைய பேர்கிட்ட போய் தப்பாகவும் ரைட்டாகவும் அது போயிச்சவனுங்கிறான். முதல்ல சேர்ந்தோன்னா வசதியாகிடுவான். கடைசியாக போய் நிற்கும் லாக் பண்ணிட்டு அல்மா போய் எல்லாரும் கொடி பிடிப்பாங்க, ஏமாந்துட்டேன்ட்டு. விற்க முடியல, ஏமாத்திட்டான். கேள்வி இது.
விற்றுந்தா 782 இந்த கணக்கு குறுக்க கணக்கெல்லாம் போடணும்ல, போட்டு கொடுத்துட்டேங்க. பரிதாபாபுன்னு பார்த்து ஒரு லெட்டர் வந்துச்சு, நீங்கள் கணக்கு கரெக்டாக போட்டீங்க, உங்களுக்கு வந்து ரெயின்போ டிவி வச்சுக்குது. நானே வேறு யாரும் இல்லை, பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன் நான். உடனே உனக்கு வந்து ஒரு விபிபி வரும் கொரியரு, அது வந்து ஒரு 750 ரூபா கொடுத்து வாங்கிட்டியான்னா அந்த டிவி வாங்கிறதுக்கான டாக்குமெண்ட்டெல்லாம் அது உள்ளே இருக்கும்ண்ணா. போஸ்ட்மேன் சொன்னார், இது ஊரெல்லாம் இது மாதிரி ஏமாற்றுவானுங்க. எங்கள் வீட்டில் டிவியும் இல்லை, ஒன்றும் இல்லை. நான் 7வது 8வது இன்னும் பிரச்சனைக்கிறேன். அப்போ இது ஒரு சந்தர்ப்பம் தானே. அப்போ வந்து செருப்பில் அந்த இன்ஷெல்லாம் போட்டு ஸ்டாம்ப் வச்சு அப்படி பணம் பண்ணின்னு இருந்தேன். குத்து வாங்கினேன். பிரிச்சா உள்ளே இந்த மாதிரி 20 லெட்ரு இருந்து 20 பேருக்கு 700 ரூபாய்க்கு இந்த லெட்டர் கொடுத்துட்டீங்கன்னா அவங்க ஒரு 20 பேருக்கு கொடுத்தாங்கன்னா அப்படியே போயினே இருக்கும் சங்கிலி மாதிரி. உங்களுக்கு டிவி ஃபஸ்ட்டு வந்துடும், அவங்க 20 பேருக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு டிவி வந்துடும். இப்படி டிவியாக வந்துன்னு இருக்கும். நீங்கள் 20 பேருக்கு விற்றுக்கினே இருக்கணும்ண்ணா. கீச்சு போட்டு உட்காந்து கடவுள் சொந்தம். எங்கள் அப்பா 20 வரையும் திட்டிருந்தார், கட்சி சாவர் வரைக்கும். ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட சொல்லியிருந்தார், நஷ்டமாயிட்டானே என்ன சார். 700 ரூபாய்க்கு ஒன்றும் பேசியிருந்தாங்க. அதனால நிறைய சம்பாதிச்சேன். அதில் 2வது விஷயம், பணத்தை அப்படிலாம் வர வைக்கக்கூடாது, புரியுதா? ரூம் போட்டு உட்காந்து யோசிச்சுங்கிறான் அவன். பிளாக் செயின் திருடவே முடியாது, பிட்காயின் உருவாக்கிறோம், என்ன பண்ணிக்க வாங்கி வச்சுக்கோன்னு. இன்னைக்கு 87 லட்சம் ஒரு பிட்காயினோட விலை. காரணம் ட்ரம்ப்பும் அந்த எலான் மஸ்கும் ஆதரிக்கிறாங்க. 8130 காயின் இருக்குது. காயின்களை புதுசு புதுசாக உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. அப்பயே ரோசான்னு ஒருத்தர் வந்துக்கிறாங்க மேக்கப் பண்ணின்னு, 1 காயின் பிட்காயின் கில்லர். வித்துட்டாங்க, வாங்கிட்டாங்க. 90 வருஷம் சிறை தண்டனை. ஆள் கண்டுபிடிக்க முடியல. இன்னும் கூட எங்கேயோ வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறாங்க, கண்டுபிடிக்க முடியல. செகண்ட் ரேஞ்ச் இருந்தது. இப்போ நீ எங்கன்னா மீட்டிங் பண்ணு வச்சிங்க, பிட்காயின் ஃபஸ்ட்டுன்றுவான், 2வது என் காயின்னுவான். எந்த பிட்காயினுக்கு போனாலும் எந்த கிரிப்டோ கரன்சிக்கு போனாலும் என்ன சொல்கிறானுங்க, ஃபஸ்ட்டுன்னா அது இல்லைன்னு சொல்ல முடியாது, ஏன்னா அது ஊரெல்லாம் பரவிச்சு. 2வது காயின் இந்த காயின் தான். இந்தியாவில்னுவான் கேட்டா. நீங்கள் போய் கூகுளில் போய் தட்டி பார்ப்பீங்க கிரிப்டோ கரன்சி அப்படின்னு. ஒன்று இந்த மாதிரி வெள்ளம் செய்யக்கூடாது, பணம் வர வைக்கிறதுக்கு சொல்லி வைக்கிறேன். பணம் வரணும்னா என்ன பண்ணக்கூடாது, இந்த மாதிரி தில்லாலங்கடி வெள்ளம் பண்ணக்கூடாது. நான் வேர்வை சிந்த மாட்டேன், உழைக்க மாட்டேன், கஷ்டப்பட மாட்டேன், எனக்கு பணம் வரணும்னு நினைக்கிறது முட்டாள்தானம். அப்படிலாம் கிடையாது, சாத்தியமே இல்லை. சாத்தியப்படும், ஏமாறத்துக்கான ஆள் இருந்தால் அது ஏமாற்று தொழில் தான். அது உழைப்பே இல்லை. இது முன்னாடி அநியாயத்துக்கெல்லாம் இருந்தது. காந்த படுக்கை வாங்கி என்ன பண்ணு பத்தியானா உடம்ப ஆரோக்கியமாகிடும். என்னை கூட அது மாதிரிலாம் கேட்டுக்கிறாங்கப்பா, காந்த படுக்கையில். நானே ஒரு காந்தம் சார், நான் சமயத்து இரும்பெல்லாம் போட்டு பார்த்துன்னு இருப்பேன், ஒட்டி நல்லா ஏந்துக்குது எப்படின்னு. நம்மளை யாரும் என்ன பண்ண முடியாது. சிவா கிரிப்டோ கரன்சியெல்லாம் அப்படி இப்படின்னு மைனிங் பண்ணியிருந்தார் எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தர் மலேசியாவில். மைனிங் பண்ணி ஒன்று பண்ணால் $6 பிட்காயின் வரும். அப்போது நான் சொல்கிறது இப்போ இல்லை, நான் சொல்கிறது 17-18 2017 19 அந்த 20 வயசுல 20 வாங்கிச்சேன்னா ஒரு 5 காயின் வந்தால் கூட எவ்வளோ கோடி சொன்னேன் நீ வானான்றேன் நான். 2வது அப்போ எப்படி தான் உன் நாலேஜே நீ பணமாக்கலாம். உன் நாலேஜ் இருக்குது இல்லை, தில்லாலங்கடி கிடையாது. நல்ல ஆலோசனை சொல்லி ஒரு ஆலோசகனாகவே உட்காந்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு விசிட்டிங் கார்டு பிஹேவியர் கன்சல்டன்ட் தான் வச்சேன். என்ன பண்ணலாம், ஒருத்தர் கவுன்சிலிங் பண்ணி நல்லா இருக்கிறதுக்கான வழியை சொல்லி என்ன பண்ணலாம், எனக்கு 1 மணி நேரம் பேசுறதுக்கு இவ்வளோ கொடுங்க அப்படிலாம் என்ன பண்ணலாம், நீங்கள் பேசி பணம் சம்பாதிக்கலாம், நாலேஜ் வைக்கலாம், தப்பு கிடையாது. கம்ப்யூட்டர் ரிப்பேர் பண்ணுறது, சாஃப்ட்வேர் போட்டு தர்றது, இல்லை டூல்ஸ் எல்லாம் செஞ்சு ஹார்ட்வேர்லாம் விற்று கரெக்ட் பண்ணுறது, மிஷின் ரிப்பேர் பண்ணுறது, இந்த மாதிரி ரிப்பேர் ஒர்க்கு பண்ணலாம். நாட் ஓன்லி கம்ப்யூட்டர், சைக்கிள் ரிப்பேர் பண்ணி படிக்கலாம், பைக்கு ரிப்பேர் பண்ணி படிக்கலாம், கார் ரிப்பேர் பண்ணி படிக்கலாம். பணம் உனக்கு எவ்வளோ வேணும்னு நினச்சேன்னா சைக்கிள் ரிப்பேர் பண்ணால் கம்மியாக தான் தருவாங்க. ஒரு பெஞ்சர் போகிறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும்னா சைக்கிளுக்கு நீ பெஞ்சர் போட்டேன்னா அதிகபட்சமாக 5 ரூபா தருவாங்கண்ணா. இன்றைக்கி 20 ரூபா இருக்கலாம், 50 ரூபா, இன்றைக்கி விலை தெரில எனக்கு. நான் சொல்கிறேன், குறிப்பிட்ட ஒரு அமௌண்ட்டு தராங்கன்னா, ஒரு யூனிட் ஆஃப் மணி தராங்கன்னா, பைக்கு பெஞ்சர் போட்டால் அதிகமாக தருவாங்க, காருக்கு பெஞ்சர் போட்டால். ஆனால் எக்யூப்மெண்ட்டு, அதுக்கான பிளேஸு, அது நிறுத்தத்துக்கான இடம் உங்ககிட்ட இருக்கணும். சைக்கிள் ஈஸி,
பைக் இன்னும் கொஞ்சம் கஷ்டம், கார் அதை விட. ஆனால் நீ எவ்வளோ தூரம் உழைக்கிறியோ அதுக்கேற்ற மாதிரி தான் வருமானம் வரும். ஒன்றுமே வேணாம், ஏடிஎம்மில் போய் நின்னா உனக்கு 10,000 ரூபா தருவாங்க. ஏடிஎம்மில் போய் நின்னா என்ன பண்ணுவாங்க, 10,000 ரூபா தருவாங்க. மாதம் குறைஞ்சபட்சம் 10,000 ரூபா தரத்துக்கு ஆளுகிறாங்க வேலை செஞ்சேன்னா. கம்பல்சரி. பணம் இல்லைலாம் இல்லை. நான் பயங்கர திறமைசாலி, நான் பயங்கர புத்திசாலி, என் திறமைக்கு 10 லட்சம்லாம் போதாது, 10,000 ரூபாய்லாம் போதாது, நான் 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறேன் மாதத்துலேயே. இங்கே தான் நீ பைத்தியம் பிடிச்சிட்டீங்க. அங்கே தான் உங்களுக்கு பிரச்சனையே ஆரம்பிக்குது. அது உங்கள் கனவு உலகத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா அப்படியே பெருசாக அப்படிலாம் கிடையாது. 10 ரூபா சம்பாதிங்க, ஆல்மா சைக்கிள் கடை வைங்க, ஆல்மா பைக் கடை வைங்க, என்ன பண்ணலாம், நீங்கள் முன்னேறினே போகலாம். அப்படி நீங்கள் தயாராக இல்லை. நீங்கள் பென்சர் போடுற கடை வைக்கிறீங்க, உங்கள் நம்பக தம்பியை பார்த்து 4 பேர் வருவாங்க. நீங்கள் மட்டுமே பென்சர் போட முடியாது, 2 பேர் வேலை வைங்க. 2 பேர் பென்சர் போடுறதும் சைக்கிள் ஆள் வந்துனே இருக்கட்டும். நீங்கள் வீட்டில் தூங்கி நிற்கிறீங்க, வேலை செய்கிறான்னு சொல்கிறீங்க, அவன் காசு எடுத்துக்கிறான், ஏமாந்துட்டேன்னு எல்லாங்கிட்டையும் போய் புலம்புறீங்க. நீங்கள் என்ன பண்ணியிருந்தீங்கன்னு கேட்டால் என்ன பண்ணியிருந்தீங்க? நீங்கள் என்ன செய்யலை, கண்காணிக்கல, அங்கே நீங்கள் போகல, அது மேலே உங்களுக்கு அக்கறை இல்லை. லாஸ் யாருது? அவனுக்கு கிடையாது. ஆனால் பழி யார் மேலே சொல்கிறீங்க? அவன் நேர்மையாக இல்லைன்றீங்க. நீங்கள் எப்படி இருந்தீங்க? பென்சர் போட்டால் தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இப்போ போய் 10 நிம்மதியாக தூங்குறீங்க. அப்போ பணம் வரத்துக்கு திறமையை வளர்த்துக்கணும். திறமை வளர்ந்தா கூட நேர்மையாக இருக்கணும். கண்காணித்தல்லேருந்து என்ன பண்ணுறது, விலகக்கூடாது. நிறைய கிரிட்டீரியா இருக்குது பணம் சம்பாதிக்கிறதுக்கு. ஒரு கொத்தனார் வேலை செய்யலாம், சித்தால் வேலைக்கு போயிட்டு நீங்கள் கொத்தனாராக மாறலாம், வெல்டிங் ஷாப்புக்கு போய் வெல்டிங் பண்ணலாம், நிறைய வேலைங்க இருக்குது. இதெல்லாம் ஜாதியில் மட்டமானவங்க செய்து நான் அந்த மாதிரி உடல் உழைப்பு செய்ய மாட்டேன், மூளையை தான் வச்சுப்பேன். நான் அதுதான் முதல்ல சொன்னேன், நல்ல நல்ல கவிதைகள் இதெல்லாம். இப்போல்லாம் டூல்லாம் நிறைய வந்துச்சு. அந்த ChatGPT கிட்ட ஒரு கவிதை கூட குத்துச்சு, கடலில் நலையன அலையின் கலவன், அதுவே வர படியுது. எனக்கு பொம்பளை வயசு தான் பிடிக்கும், ஆனால் நான் பொம்பளை வயசில் பேச முடியாது. பேசி கூட காட்டினா நல்லா இருக்காது, அது அந்த மாதிரி பேச முடியாது. அது கொஞ்சம் கவர்ச்சியாக தான் இருக்குது. போன உள்ளே போயிடலாம் போல மாதிரி இருக்குது சமயத்தில். அப்படி கவிதை எழுதுனா நான் உட்காந்து கவிதை எழுதுனா அவ்வளோ யோசிச்சுன்னு இருப்பேன், மண்ட கசாயம். அது டக்குன்னு சொல்லுது. நம்ம என்ன பண்ணியிருந்தோம், அந்த கிட்ட இருந்து வாங்கிக்கின்னு அதை திருத்தி என்ன பண்ணிக்கலாம், எழுதிடலாம். புத்திசாலின்னா என்ன பண்ணலாம், எங்கேயா இப்படியெல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் பணம் பண்ணலாம், உதவலாம், டான்ஸ் ஆடி போனிக்கலாம், பாட்டு பாடி போய்க்கலாம். புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? நிறைய பித்தியாருக்கு உதவி செய்யறதுக்கு, செருப்புலேருந்து முடி வெட்டுற வரைக்கும் நிறைய வேலைக்குது. துணி தைச்சி படிக்கலாம் விதவிதமாக. இன்னும் கூட நமக்கு ஜெட்டி கம்ஃபர்டபுளாக இல்லை. கம்ஃபர்டபுளான ஜெட்டி ஒன்றும் கண்டுபிடிக்கல என்ன கேட்டால். ஒரு ஜெட்டி மாதிரி எடுத்து விட்டேன். புரியுதா? பணம் பிரச்சனையா? பணம் பிரச்சனையா வரமா? வரம் சாபமாக்குறது எதனால? எதுவுமே இல்லாமல் வர வைக்கிறது. என்ற ஏதோ ஒரு வேலைங்கிறது இல்லை. எவ்வளோ வேலைங்கிறது செய்யறதுக்கு, வேலைங்களா இல்லை, செஞ்சு பழிக்கலாம் தானே. கோயம்பேடுக்கு போய் அந்த காலங்காத்தால் நின்று மூட்டை தூரம்லாம் முட்டாள் நினச்சிங்கிறியா நீ? அவனுக்கெல்லாம் ஷேர் மயிரெலாம் தெரியாதா என்ன நினச்சிங்கிறீங்க? அவங்களாம் பைத்தியங்க, லூசுங்களா அவங்கெல்லாம்? இல்லை, ஏதோ ஒன்று செஞ்சு ஒரு ஜாக்கெட் தைச்சு கொடுத்து 10,000 ரூபாய்க்கெல்லாம் ஜாக்கெட் தைக்கிறோங்கிறாங்க. இல்லை, ஜாக்கெட்டு 10,000 ரூபாய் பக்குச்சு. அட சட்டை 2,000 ரூபாய் 3,000 ரூபாய் தான். 500 ரூபாய்க்கு 600 ரூபாய்க்கே சட்டை கிடைக்குது. அது வேற மாதிரி இருக்கும். அது மாதிரி இருக்குது தானே எம்ப்ராய்டரி வேலை, எவ்வளோ நுட்பமான வேலைங்கள்லாம் இருக்குது. உங்களை மாதிரியே ஒரு செயலை உணர்ந்து செய்ய முடியாது. அந்த மாதிரி செயலாம் செஞ்சு நீங்கள் என்ன பண்ணலாம், பணம் பண்ண முடியும். ஜாக்கெட்டை நீங்கள் யோசித்து நல்லா செய்யலாம். இது வரைக்கும் தைக்காத மாதிரி தைக்கலாம். நிறைய பொம்பளைங்களுக்கு இது ஒரு பிரச்சனை. ஜாக்கெட் சரியாக தைக்கிறாரம்மா அவனுக்கு, அவன் டெய்லரு கிடையவே கிடையாது. எந்த பொம்பளைன்னா கேளுங்களேன், யாருக்குன்னா ஜாக்கெட் சரியாக தைக்கிறாங்கன்னு சொல்லுங்கள், எனக்கு ஜாக்கெட் கரெக்டாக தைச்சு தருவாங்க. நானே தைச்சிப்பீங்களா? நல்லா தைச்சு தர்றாரு. உங்களுக்கு மட்டும் தான் நல்லா தைக்கிறாங்க போல, ஒன்றும் ஜாக்கெட் போடல. ஜாக்கெட் போடுறவங்களுக்குலாம் அது பிரச்சனை. சரியா தைக்கல தானே, சரியான டெய்லர் அமையவே மாட்டான். அதனாச்சும் திருப்தி பத்தலாம் இல்லை, நானே தைச்சி தானே. ஒருத்தர் சொன்னாங்க என்கிட்ட நானே தைச்சிப்பேன். சரி, என் பொண்டாடி மற்றவங்களுக்கெல்லாம் தைச்சி திருப்தி ஆக்க முடியாது, நான் தைச்சி நான் மட்டும் தான் போட்டுப்பேன். இந்த மாதிரி வேலைங்க நிறைய இருக்குது செய்யறதுக்கு. செஞ்ச பணம் வரும், நல்லா இருக்கலாம். பண பிரச்சனைன்னு ஒன்று இல்லவே இல்லை.